லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. உடனே முந்துங்கள். மே 12 வரை. தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்தே இருக்க முடியாது. திருநெல்வேலியிலே காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகருடைய மறைவு குறித்து, மறைவா கொலையா தற்கொலையா என்று 10 நாட்களுக்கு பிறகு கூட கேள்விக்குறியாக இருப்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. காவல்துறை ஒரு காலக்கெடுவிற்குள் உண்மை நிலையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். கஞ்சா கடத்தல் விற்பனை தமிழகத்தில் தொடர்ந்து கொண்டே போகிறது. அதை ஒழிக்கும் வகையிலே அரசுடைய செயல்பாடு போதுமானதாக இல்லை என்பது சாதாரண மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. காரணம், இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை டாஸ்மாகை தாண்டி கஞ்சாவின் காரணமாக கொலை கொள்ளை, எல்லா தெருவிலும் இளைஞர்கள் சண்டை, அடிதடி, ரகலை என்பது தொடர்ந்து கொண்டிருப்பதை அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக அல்ல, தொலைக்காட்சி பத்திரிகையின் மூலம் படித்ததையே நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கடந்த 3 ஆண்டுகளிலே திமுக அரசினுடைய ஆட்சியின் அடிப்படையிலே மக்கள் பெற்ற சிரமங்கள், வேதனைகள் ஏராளம். உதாரணத்திற்கு, பொருளாதார சுமையை ஏற்றிய திமுக அரசு சொத்து வரி, தண்ணீர் வரி, பால் வரி உயர்வு என்பது ஒருபுறம், அதனை குறைக்க நினைக்காத அரசாக தமிழக அரசு செயல்பட்டதுதான் மக்கள் மீது சுமையை ஏற்றிய அரசு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதேபோல தேர்தல் வாக்குறுதிகளை, முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசு இந்த அரசு. மொத்தத்தில் மக்களுடைய அவசியத்தை பூர்த்தி செய்யாத அரசாகவே இந்த அரசு 3 ஆண்டுகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அரசு அலுவலகங்களிலே லஞ்ச ஊழல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, பரவி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். சட்டம் ஒழுங்கை பற்றி கவலை இல்லாத அரசாகவே இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. செல்லப்பிராணிகள், குறிப்பாக நாய் வளர்ப்பவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். வீட்டில் வளர்க்கும் நாயை தெருவிலே அழைத்து வந்து அதை சாதாரண மக்கள் கடிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவது தவறு. குறிப்பாக குழந்தைகள் அதில் நிறைய பாதிக்கப்படுகிறார்கள். நிறைய உதாரணங்களை நாம் தமிழகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அரசினுடைய கடமையாக இருக்கிறது. இதற்கு ஒரு சரியான கோட்பாட்டை தமிழகம் முழுவதும் அரசு கொடுக்க வேண்டும். சமீப கால ஒரு செய்தி, இந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது, விபத்து, கஞ்சா கடத்தல், அவர் மீது தாக்குதல், வழக்கு, சோதனை, அதற்கு பிறகு சிகிச்சை, இதனுடைய உண்மை நிலை என்ன? அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதா இல்லையா, அல்லது உண்மை நிலை என்ன என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும், பத்திரிகைகளுக்கு தெரிய வேண்டும். அதே போல் யூடியூபுக்கு பொதுவாக சில கோட்பாடுகளும் தேவை என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது.